டியூப் தமிழ் வணக்கம். ஈரான் மீதான தாக்குதலுக்கு தயாராகி கொண்டிருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்க அதிபர் அவசர கூட்டம் படைத்துறையினருடன் இது குறித்த பேச்சுக்களை இன்று நடத்த இருக்கின்றார். மத்திய கிழக்கில் எந்த நேரமும் முழு அளவிலான ஒரு போர் வெடிப்பதற்கான தயாரான தருணம் ஆரம்பித்திருக்கின்றது. அமெரிக்காவினுடைய தீர்வு திட்டத்தை ஈரான் நிராகரித்ததை தொடர்ந்து மாற்று வழியற்ற நிலையில் சீன அதிபருடன் நடத்திய பேச்சுக்கள் உண்மையான வெற்றியை தரவில்லை என்கின்ற சூழ்நிலையில் இந்த சம்பவம் உருவாகி இருக்கின்றது. செவ்வாய்க்கிழமை இன்று ஈரான் மீது தாக்குதலை நடத்துவதற்கான உத்தரவை பிறப்பித்த டொனால்ட் ட்ரம்ப் இந்த தடவை மத்திய கிழக்கு நாடுகளுக்கு தகவலை கொடுத்துவிட்டு தாக்குதலை நடத்த இருந்த வேளை சவுதியினுடைய இளவரசர் முகமது பின் சல்மான், அத்தோடு அரபு எமிரேட்ஸ், கூடவே கட்டார் வரை அனைத்து மத்திய கிழக்கு நாடுகளும் உடனடியாக டொனால்ட் ட்ரம்பிற்கு தொலைபேசி செய்து தயவு செய்து ஒரு சொற்ப நேர அவகாசம் தாருங்கள், அமைதி மூலமாக நாங்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கான முயற்சிகளை எடுக்கின்றோம் என்று கேட்டதை தொடர்ந்து உடனடியாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஐரோப்பிய, மேற்கு, நேட்டோ தலைவர்களுடைய எல்லா கோரிக்கைகளும் தூக்கி வீசப்பட்ட நிலையில் கடைசியாக மத்திய கிழக்கில் இருந்து வந்திருக்கின்ற ஒரு குரலுக்காக டொனால்ட் ட்ரம்ப் சொற்ப நேரம் தாமதித்திருக்கின்றார். அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சர் பேட் ஹெக்ஸெட்டிற்கு அவசர தகவல் வழங்கப்பட்டிருக்கின்றது. எந்த நிமிடமும், எந்த நேரமும், எந்த நொடியும் உடனடியாக தாக்குதலை ஆரம்பிப்பதற்கு படைகளை தயார் நிலையில் வைத்திருங்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரானுக்கு தெரியும் என்ன நடக்க போகின்றது என்று. ஈரான் அணுகுண்டு இல்லாத ஒரு நாடாக உருவாக வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அவருடைய கோரிக்கைகளில் 5 முக்கிய கோரிக்கைகள் ஈரானுக்கு எதிராக விழுந்திருக்கின்றன. அந்த 5 கோரிக்கைகளில் 2 கோரிக்கைகள் இன்று காலை அம்பலத்திற்கு வந்திருக்கின்றது. முதலாவது, ஈரான் அணுகுண்டு தயாரிப்பதற்குரிய பதத்தை அடைந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் முழுவதையும் அமெரிக்காவிடம் ஒப்படைத்துவிட வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது, ஈரான் அனைத்து அணுசக்தி உலைகளையும் உடனடியாக மூட வேண்டும், ஒன்றை மட்டும் இயக்க முடியும் என்கின்ற 2 கோரிக்கைகள் அம்பலத்திற்கு வந்திருக்கின்றன. ஏற்க முடியாது என்றிருக்கின்றது ஈரான். எனவே போர் தவிர்க்க முடியாது. எப்படி பேச போகின்றார்கள் தெரியவில்லை. மேலும் சூடான பல விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றன. மிக ஆழமாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம், சிறிய அவகாசம் தாருங்கள் என்று சவுதி இளவரசரும் கட்டாரும் கேட்டுக்கொண்டதற்கு அமைய இந்த போர் நின்றிருக்கின்றது. ஆனால் இந்த போர் ஆரம்பித்தால் மத்திய கிழக்கில் மட்டும் நின்று விடாது. இது உலக போராக மாறக்கூடிய அபாயம் இருக்கின்றது. அமெரிக்க அதிபர் பேட் ஹெக்ஸெட்டிற்கு உடனடியாக தயாராகும்படி கூறியிருக்கின்றார். சீன அதிபர் ஆக்ரோஷமாக கூறியது போல தைவானை அமெரிக்கா விட்டுக் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இல்லை போல தெரிகின்றது இந்த பதட்ட நிலையில். இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் நியூயார்க் டைம்ஸிற்கு அவசர பேட்டி ஒன்றை வழங்கி இருக்கின்றார். ஈரானுடைய யோசனைகளை தாம் தூக்கி வீசி இருப்பதாக கூறுகின்றார். ஈரானுடைய யோசனைகள் மிக அபத்தமானவை, தூக்கி வீசப்பட்டு விட்டன என்று தெரிவித்திருக்கின்றார். தெஹ்ரானுக்கு இனி என்ன நடைபெற போகின்றது என்பதை அவர்கள் அறிவார்கள். ஈரானுக்கு இனி அமெரிக்காவிடம் இருந்து எந்த சலுகைகளும் கிடையவே கிடையாது என்று அழுத்தம் திருத்தமாக கூறிய அவர் சகலவிதமான பேச்சுக்களிலும் தான் நம்பிக்கை இழந்து விட்டதாக சுட்டிக்காட்டி இருக்கின்றார். மேலும் விரைவில் என்ன நடக்கப் போகின்றது என்பது ஈரானுக்கு தெரியும். அரபு நாடுகளினுடைய கோரிக்கைக்கு அமைவாக சிறிய இடைவெளி ஏற்பட்டிருக்கின்றது. இது இடைவெளி அல்ல, எந்த நிமிடம், எந்த வினாடி என்று எவருக்கும் தெரியாது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இந்த போர் வெடிக்குமாக இருந்தால் சவுதி அரேபியா மீது ஈரானுடைய தாக்குதல் நடைபெறும் என்பது தெரிந்தது. இதற்காக பாதுகாப்புகளை ஏற்படுத்துவதற்கு பாகிஸ்தானினுடைய 8000 படைகள் சவுதி அரேபியாவில் இறங்கிவிட்டன. இந்த படைகள் நேரடியாக சவுதி படைகளுடன் இணைந்து போர்க்களத்தில் சவுதி மீது நடத்தப்படுகின்ற அத்தனை தாக்குதலுக்கும் எதிரான போரை நடத்தும் போர் படைகள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஈரானுடனான பேச்சுவார்த்தைக்கு மத்தியஸ்தம் வகித்த பாகிஸ்தான் இப்பொழுது சவுதி அரேபியாவிற்குள் இறங்கி இருக்கின்றது. ஏற்கனவே சவுதி அரேபியாவிற்கு உள்ளே பாகிஸ்தானினுடைய படைகள் இருக்கின்றன. இப்பொழுது 8000 படைகள் சென்றிருக்கின்றன. இந்த படைகளினுடைய மொத்த எண்ணிக்கை 80,000 வரை உயர்த்தப்படலாம் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. அதேவேளை சவுதி அரேபியா மீது அளவுக்கு மீறிய தாக்குதலை நடத்தினால், கட்டுப்பாடு நிலைகுலையுமாக இருந்தால் பாகிஸ்தானினுடைய அணுகுண்டு அந்த நாட்டின் மீது வீசப்படும் என்று பாகிஸ்தானினுடைய பாதுகாப்பு அமைச்சர் சற்று முன்னர் எச்சரித்திருக்கின்றார். அது தவிர சீனா, பாகிஸ்தான் இணைந்து தயாரித்த JF-17 என்கின்ற தண்டு
ஸ்கூட்டர் இறக 16 விமானங்கள் உடனடியாக சவுதி அரேபியாவிற்கு சென்றிருக்கின்றன தாக்குதல்களை நடத்துவதற்காக. இந்த போர் பிராந்தியத்தில் பாகிஸ்தான் எடுத்திருக்கின்ற புதிய கோலம் முற்றிலும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி இருக்கின்றது. இது தென்னாசியாவிற்கும் ஆரோக்கியமான ஒரு தகவலாக அமையும் என்று கூறிவிட முடியாது. ஈரானினுடைய வான் தாக்குதல்களை தடுக்க பாகிஸ்தானில் இருந்து HQ-9 என்கின்ற சீனா பாகிஸ்தான் இணைந்த தயாரிப்பும் உடனடியாக நிறுத்தி வைக்கப்பட்டு விட்டன. இந்த ஆயுதங்கள் அனைத்தையும் பாகிஸ்தான் இராணுவமே நேரடியாக இருந்து செயற்படுத்தும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே சவுதி அரேபியா, பாகிஸ்தான், அரபு எமிரேட், இஸ்ரேல், அமெரிக்கா என்று போர்க்கள நிலைமையானது மாறி இருக்கின்றது. இந்த மாற்றம் மேலும் பல அபாயங்களை ஏற்படுத்தலாம். பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஹவாஜா ஆசிப் சவுதி அரேபியாவிற்காக பாகிஸ்தான் எதையும் செய்யும் என்ற நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றார். இதனால் சீனா பாகிஸ்தானின் பின்னால் களமிறங்கி இருக்கின்றது. ஈரான் ஒரு புறம் நிற்கின்றது. இந்த போர்க்களமானது எந்த இடத்திற்கு செல்ல போகின்றது என்பது தெரியவில்லை. ஆனால் நிலைமை மோசமாக இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய பாதுகாப்பு குழுவை இன்று கூட்டுகின்றார். இனி ஈரானுடன் நாங்கள் வார்த்தைகளால் பேச மாட்டோம், குண்டுகளால் மட்டுமே பேசுவோம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இன்றைய நாள் உலக வரலாற்றில் ஒரு முக்கியமான நாளாக அமையக்கூடிய பதட்டமான சூழ்நிலையாக காணப்படுகின்றது. டொனால்ட் ட்ரம்ப் போரை நிறுத்துவதாக இருந்தால் 5 விடயங்களை செய்ய வேண்டும் என்று ஈரானுக்கு கூறியிருந்தார். அதில் 2 விடயங்கள் அம்பலத்திற்கு வந்திருக்கின்றன. அடுத்த 3 விடயங்களும் இரகசியமாக பேணப்பட்டிருக்கின்றன. அந்த இரகசியங்கள் என்ன, தொடர்ந்து அவை வெளிவரும் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் அதற்கு முன் இப்பொழுது என்ன நடைபெறப் போகின்றது என்பதுதான் கடைசி நேர கேள்வியாக இருக்கின்றது. ஈரானை பொறுத்தவரையில் அமெரிக்காவிற்கு இப்பொழுது அறிவித்திருக்கின்ற விடயம், ஈரானினுடைய சொந்த பணம் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அவற்றை உடனடியாக விடுவிப்பு செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். ஈரான் மீது விதிக்கப்பட்ட அத்தனை தடைகளும் உடன் விலத்தப்பட வேண்டும் என்றும் ஈரான் கூறியிருக்கின்றது. வாழ்வா சாவா என்ற நிலையில், பூவா தலையா எது வரப்போகின்றது என்று தெரியாத நிலையில், போரா சமாதானமா, உலக போரா உலக அமைதியா என்று கேட்க வேண்டிய நிலையில் இந்த சூறாவளி திடீரென ஏன் உருவானது? அமெரிக்க அதிபருக்கும் சீன அதிபருக்கும் இடையே நடைபெற்ற போர் வர்த்தக ரீதியான ஒப்பந்தங்களை எழுதியதாக கூறினாலும் கூட அந்த ஒப்பந்தங்களில் சீனா உத்தியோகபூர்வமாக கையெழுத்து வைக்கவில்லை. சீன அதிபரனுடைய தைவான் கொள்கை அமெரிக்காவில் இப்பொழுது தீப்பெட்டி எரிந்து கொண்டிருக்கின்றது. ரஷ்ய அதிபர் புட்டின் சீனாவில் சென்று இறங்கிவிட்டார். ரஷ்யா அணுகுண்டு போருக்கு தயாராகிவிட்டது. உக்ரைனுடைய 1000 ஆளில்லா விமானங்கள் ரஷ்யாவினுடைய தலைநகரத்தை ஆட்டி படைத்து உடைத்து தகர்த்து சின்ன பின்னமாக்கி இருக்கின்றது. இந்த தாக்குதல்கள் மூடி மறைக்கப்பட்ட நிலையில் இனி அணுகுண்டை பாவிக்க வேண்டிய நெருக்கடியும் ரஷ்யாவிற்கு ஏற்பட்டிருக்கின்றது. ரஷ்யா அணுகுண்டை தூக்குமாக இருந்தால் உலகமும் அதை தூக்கும். எந்த இடத்தில், எந்த பக்கத்தில், எந்த வழியால், எங்கு இது வெடிக்கப் போகின்றது என்று தெரியாத அளவில் நிலைமை சூழ்கொண்ட மேகமாக எரிமலை ஒன்று புக்கென கக்குவதற்கான கடைசி நிமிடமாக இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஷ்யாவினுடைய அணுகுண்டு பயிற்சி தொடர்பான செய்தி அடுத்து வருகின்றது. ரஷ்யா சீனா என்ன செய்ய போகின்றன? இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.